ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஓப்பனாகவே ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நீ என்னோட ரிசல்ட்டுக்காகலாம் வெயிட் பண்ணாதரா, நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை லவ்லாம் பண்ண மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லவ்வர்ஸாக இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கோவத்தோட பேசியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயின் அவளோட ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறா. அது என்னன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவள் அமெரிக்காவில் இருக்கும்போது தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயமே தெரிய வந்திருக்கும், அவளுக்கு வயிற்றில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பா. ஆனால் அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஜாக் இருக்கான்ல, அவன் வந்து அவளை விட்டுட்டு போயிருக்க மாட்டான். நீ எதை நினச்சும் கவலைப்படாத, என்ன ஆனாலும் நான் எப்பயுமே உன் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஆறுதலாக பேசியிருப்பான். ஸோ அந்த கேன்சரை நம்ம ஹீரோயினோட வயிற்றுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டே வந்துட்டு இருந்திருப்பான். அப்போ எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா அவன் தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருந்திருப்பான். அவளுக்கு முழுமையாக க்யூர் ஆனதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துக்குலாம் நம்ம வெளியில் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசிடலாம் கூட இருந்திருப்பாங்க. அப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோயின் பல கஷ்டங்களை தாண்டி எப்படியோ அவள் முழுமையாக க்யூர் ஆகிருப்பான். அதுக்கப்புறமேட்டு தான் அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான், அந்த ரிங் எல்லாமே கொடுத்து, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்கப்புறமா என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவளும் எஸ்ன்னு சொல்லி அவன் ஹக்லாம் பண்ணியிருப்பான். பட் இப்படியே சில நாட்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. எதுக்காகனா அவளோட மனசுக்குள்ள பல குழப்பங்கள், மறுபடியும் நமக்கு இந்த நோயால் எந்தவித பிரச்சனையும் வராதில்ல, எல்லாமே நல்லதே நடக்கும், எந்த பிரச்சனையும் வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் மட்டும் தான் ஓடிட்டே இருக்கு. அதனாலே அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா அந்த நோயிலேருந்து தப்பிச்சதுக்கப்புறம். ஸோ அந்த நிலைமையில் அவள் இருக்கும்போது நம்ம ஜாக் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பார்ட்டி வச்சிருக்கிறதா அவனை இன்வைட் பண்ணியிருப்பான் போல. அதனால ஹீரோயின்ட்டு வந்து கேட்டிருப்பான், ஏ வாடி நம்ம ரெண்டு பேரும் அந்த பார்ட்டிக்கு போகலாம், கொஞ்சமாவது உனக்கும் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டுருப்பான். ஆனால் அவள் இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லிட்டே இருந்திருப்பான். உடனே பார்த்தீங்கன்னா அவளை விட்டுட்டு இவன் மட்டுமே தனியாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அப்புறம் இவளும் எப்பயும் போல வேலைக்கு போயிருப்பான். அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம்ல, அந்த கிரேஃப் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருமே இவளை பற்றி ஒரு மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த நேரத்திலேயே அந்த கொரியன்காரன் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயை பற்றியும் அவங்க கிட்ட பேசியிருப்பான். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, அதை மறைச்சிக்கிட்டு தான் எல்லாத்தையுமே இப்படி நடிச்சிட்டு இருக்கா, நல்லா இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினா ரொம்பவே டென்ஷன் ஆக்கியிருக்கும். என்னை பற்றி அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும் போலயே, தெரிஞ்சுட்டு தான் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அதுக்கப்புறமேட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பார்ட்டிக்கு போகிறதா சொல்லியிருப்பான்ல, அந்த பார்ட்டிக்கே போயிருப்பா. அப்போ அந்த இடத்துல அவளோட பாய் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் கூட பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உடனே ஓடி போயிட்டு அவனை பிடிச்சி இழுத்துருப்பா. ஆனால் அப்போ தான் தெரியுது அங்கே இருந்த ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு கான்டாக்ட் லென்ஸை போட தான் ட்ரை பண்ணியிருக்கா, மற்றபடி தப்பாக அவளை கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் எதுவுமே பண்ணல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டான். ஏய் என்னடி என் மேலேயே சந்தேகப்பட்டியா, அதுக்காக தான் இப்படி வேகமா என்ன இழுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி தப்பா தோணுச்சு, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா சண்டைலாம் போட்டிருப்பாங்க. ஹே நீ எதுக்காக அந்த பார்ட்டிக்கு வரலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்தா, எனக்கு வரணும்னு தோணுச்சு வந்தேன், சரி வந்தேன், அப்புறம் என்ன ஏதோ சந்தேகப்பட்டு இழுக்கிற மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸா இழுத்தா. அந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னும் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா, என் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் எல்லாருமே என்ன ஒரு மாதிரி அசிங்கமா பார்த்தாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, பின்ன நீ மட்டும் என்ன, நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், எல்லாமே தெரியுது இல்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீ பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டு போற என்ன தனியா, எனக்கு நீங்க யாருக்கா, நீ மட்டும் தானே இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அதனால தான் நான் உனக்கு கூப்பிட்டேன், நீ தான் வரலன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துக்கு வந்து நான் அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம இப்போ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு புரிஞ்சுக்கோ, உனக்குலாம் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு, ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினா ரொம்ப கோவத்தோட பேசும்போது அவளுக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணத்தையே அவ ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் கொரியாவுக்கு வந்திருப்பான். இப்போ இது எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கு அந்த ரிங்கை வந்து கையில் வச்சுட்டு இருக்கான், ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பான்ல, அதை வச்சுட்டு ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு மறுபடியும் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான்ல, அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் அந்த ரிங்கை வாங்கி போட்டிருப்பா. அதுக்கப்புறம் அவள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ இந்த ரிங்கு கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஜாக்கும், ஆமாம் உனக்கு குறைஞ்சிருக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்த, அப்புறம் அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ கொஞ்சம் வெயிட் கம்மியாயிட்டல, அதனால தான் இந்த ரிங்கும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கவலைப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மறுபடியும் நான் அமெரிக்காவுக்கு கூட்டு போயிட்டு கரெக்டான சைஸில் ஒரு ரிங்கை வாங்கி கொடுக்குறேன், இந்த ரிங்கை வேணா மாற்றலாம், ஆனால் என்னோட மனசை மாற்ற முடியாது, ஒரு டைம் அதில் காயம் ஏற்பட்டுச்சுன்னா கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் ஆற்ற முடியாது, நான் அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து வரும்போது சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லவ்வர்ஸாக நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாது, நம்ம தனித்தனியாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது, ஜஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், நமக்குள்ள எல்லா விஷயங்களும் நல்லா தான் இருந்துச்சு ஒரு சில விஷயங்களை தவிர அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரிங்கை மறுபடியும் கொடுத்துருப்பா. இப்போ அந்த ரிங்கை தான் வச்சு இந்த ஜாக் ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஹீரோயினை அந்த ஜாக் அக்செப்ட் பண்ண கிடையாது, அதுக்கு பதிலாக ரிஜெக்ட் பண்ணிட்டா, இதுக்கு மேலே நம்ம லவ்லாம் பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம டூனா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பான் அவன் பொண்ணு கூட சேர்ந்து. அந்த நேரத்தில் இந்த பொண்ணை பார்த்துக்கக்கூடிய ஒரு லேடி இருப்பாங்க, இந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்க வந்து கால் பண்ணி டூனா கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, இன்னைக்கு என்னால் வர முடியாது, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், அதனால உங்களோட பொண்ணை இன்னைக்கு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே டூனாவும் சரி ஓகே நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, நான் வந்து என்னோட பொண்ணை இன்னைக்கு பார்த்துக்கிறேன் லீவ் போட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணும், அப்பா இப்போ தானே ரீசெண்டாக லீவ் போட்டீங்க, மறுபடியும் எதுக்காக போட்டுறீங்க, பரவாயில்ல நான் என்னை பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயா அப்பாக்கெலாம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு லீவ் போட்டு ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா வேணும்னா எனக்கு இன்னொருத்தங்களை தெரியும், நான் அவங்க கூட இருக்கவா அப்படின்னு சொல்லும்போது, யாருமா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பார்த்தா அது நம்ம ஜங்கு தான். நம்ம ஜங்குக்குன்னா ரொம்ப சந்தோஷம். நீ ஏன் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா? ஐயோ ஆனா எனக்கு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் இருக்கு, என்னால எனக்கு இருக்க முடியாது, எனக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசை தான். என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு, உன்னை பாத்துக்கக்கூடிய இன்னொரு ஆளா எனக்கு தெரியும், வா நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மா கிட்ட கூட்டு போறா. ஸோ இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மற்ற ஆன்டிஸ் கேங்கும் இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து நம்ம டூனா கிட்ட, இங்க பாருப்பா நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னோட பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் கொடுத்துட்டு அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அவங்க கூட நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல, அவன் வந்துட்டு அந்த சப்ளிமெண்ட்டை வாங்கிட்டான். அதான் ஒரு பிராண்ட் கூட இவங்கிட்ட வந்து ப்ரொமோஷனுக்காக பேசியிருப்பாங்கல்ல, அந்த பிராண்டோட ஒரு சப்ளிமெண்ட் தான் வாங்கியிருக்கான். ஸோ அதை வந்து அப்படியே வளைச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இப்போ வந்து அதை அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் அப்லோட் பண்ண போகிறான். என்னோட பாடியை நான் கெயின் பண்ணுறதுக்காக டெய்லியுமே இந்த சப்ளிமெண்ட் தான் எடுத்துக்கிறேன், இதனால தான் என்னோட பாடியும் பார்க்க நல்லா கின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 பீட்டு தான் போட்டு விட்டுறான். ஆக்சுவலாக இவன் இந்த சப்ளிமெண்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. இவன் வந்து நேச்சுரலாக தான் கஷ்டப்பட்டு இப்படி பாடிலாம் ஏற்றிருப்பான். பட் இப்போ ப்ரொமோஷனுக்காக இப்படி ஃபேக்காலாம் நிறைய விஷயங்கள் அதில் எழுதிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து அந்த ஜிம்ல இருக்க ட்ரைனர் இருக்கார்ல, அவர் வராரு. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை கோச், நான் சும்மா ப்ரொமோஷன் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இது ப்ரொமோஷனா? உன்ன மாதிரியான ஆள்லாம் கண்டிப்பாக திருந்தவே மாட்டாங்கடா, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ இது வரைக்கும் அந்த சப்ளிமெண்ட்டை எடுத்திருக்க, நீ பாட்டுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு போயிடுவ. ஆனால் நாளை பின்ன அதை பார்த்துட்டு எவ்வளோ பேர் வாங்குவாங்க தெரியுமாடா? அவங்க நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்தா உனக்கு பாவமா இல்லை? எந்த சப்ளிமெண்ட்டையும் நல்லா செக் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அதை ப்ரொமோஷன் பண்ணுறதே தப்பு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த சப்ளிமெண்ட்டை யாரெல்லாம் எடுக்கணும், எந்த அளவில் எடுக்கணும், அதுக்கப்புறம் இது எடுத்தால் என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்லாம் வரும், அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான்டா சொல்லணும். இப்படி போய் சொல்லிட்டு இருக்க நீ பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவர் திட்டும்போது, அட போங்க கோச் நான் என்னமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது, டே இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ ஜிம்முக்கே வராத, நீ நின்று, உன்ன மாதிரியான ஒரு ஆள்லாம் ஜிம்முக்கு வரணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே தூக்கிடுறாரு. அவனும் போகும்போது புலம்பிக்கிட்டே போகிறான், இதில் என்ன வேறு ஜிம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அதுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கம்பெனியை காட்டுறாங்க. இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் பண்ணியிருப்பான். அதை சமாளிக்கிறதுக்காக இவங்க அதுக்காக ஒரு டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டே வாங்கி வச்சிருப்பாங்க. அதை வச்சிருந்தவன் கூட அதை ஏதோ தெரியாமல் தொலைச்சிட்டன்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட் அவன் கண்டுபிடிக்க முடியாததுனால இவங்க கிட்ட வந்து ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போகிறான். அவங்களும் அதை பார்த்துட்டு, தம்பி என்ன இது, ரிசைன் பண்ணிட்டு போறியா இந்த விஷயத்துக்கேவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உடனே நம்ம அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அதை கசக்கி லைட்டரை வச்சு பற்ற வச்சுட்டு அப்படியே எரிய வச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவராக எரியதை பார்த்து அவனே பயந்துட்டான். அப்புறம் தண்ணி எல்லாம் முழுக்கி எப்படியோ அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒர்க்கரை திட்டுறாங்க, டேய் உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையாடா, நம்ம எல்லாருமே இந்த இடத்துல ஒரு டீமாக வேலை பண்ணுறோம்டா, நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி, இதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும், அது எல்லாரும் நம்ம தான் அது எல்லாத்தையுமே நம்ம தான் சேர்ந்து சமாளிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி இந்த விஷயத்துக்கே நீ பாட்டுக்கு விட்டுட்டு போறன்ற. அதுவும் இல்லாமல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளமை நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நீ இதுக்கப்புறம் உன்னோட வேலையை விட்டுட்டு போகணும்லாம் அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிவும் எடுக்காத. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு மட்டும் தான்டா பார்க்கணும், இப்படிலாம் போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி பேசுறாங்க. சார் உங்க கண்ணுக்கு கீழே என்ன ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள்லாம் தெரியுது, நீங்க ரீசெண்டாக தூங்குறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன சொல்றீங்க, நான் நல்லா தானே தூங்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கும் போது அப்படி மயக்கம் போட்டுலாம் விழுற மாதிரி போயிடுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரீசெண்டாக இவனை ரிஜெக்ட் பண்ணியிருப்பான்ல, அதிலிருந்து இவன் ஒரு மாதிரி தூக்கமே இல்லாமல் இருந்திருப்பான் போல, அதனால தான் இப்படி இருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கனவுல அவன் சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறான். அது என்னன்னா, எப்பயுமே நம்ம ஹீரோயினோட வீட்டில் அவனை விட்டுட்டு அவனோட பேரண்ட்ஸ் 2 பேருமே அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக போயிடுவாங்க. அதனால இவனும் செம்மையாக கத்திக்கிட்டே இருப்பான், அம்மா வாங்கம்மா என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவனுக்குன்னு துணையா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயின் தான் வந்து, ஏய் ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க, உன்னோட அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிருக்காங்க, மறுபடியும் வருவாங்க, ஏன் சின்ன குழந்தையாட்ட அழுதுகிட்டே இருக்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நாளைக்கு நான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன், இப்போ வீட்டுக்கு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே அவன் கண் முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி ஹீரோயின் இருக்கா. இவனாலேயே நம்ப முடியல, பட் இருந்தாலும் ரொம்ப டயர்டில் இருக்கான் போல. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே கண்ணை சேர்ந்து தூங்கிடுறான். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டூனா இருக்கான்ல, அவன் இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜங்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அப்போ அந்த இடத்துல அவளோட அம்மாவும் இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்றான், ஆண்டி என்னோட பொண்ணை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி, அவ ஏதாவது தொல்லை கொடுத்துருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா அந்த மாதிரிலாம் அவனோட பொண்ணு எதுவுமே பண்ணல, ரொம்பவே நல்ல பொண்ணு, எதை சொன்னாலும் கேட்டுட்டு அவன் சமத்தா இருந்தா, சரி நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கோட ரூமுக்கு போறான். ஏன்னா அந்த பொண்ணு அங்கே தான் தூங்கிட்டு இருக்கா போல. இவன் எழுப்பலான்னு சொல்லிட்டு போகும்போது ஜங்கு, ஏய் கமன்று எதுவும் பேசாத, அவன் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா, அவ பாத்தியா தூங்கும்போது எவ்வளோ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருந்தா இதே மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவனு பார்த்தீங்கன்னா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் சொன்னதை ரியலைஸே பண்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்வர்டா வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம வேற இப்படிலாம் பேசிட்டு இருக்கோமே, இவங்கிட்ட ஏதோ பொண்டாட்டி புருஷன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி பேசுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வேற ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அப்படியே நம்ம டூனா வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், ஹீரோ, ஜங்கு இவங்க 3 பேருமே சின்ன வயசுல சேர்ந்து எடுத்துக்கிட்டு அந்த சைல்ட்ஹுட் ஃபோட்டோ எல்லாமே இவன் பார்க்குறான். பார்த்துட்டு, பரவாயில்ல நீங்களும் குழந்தைகள் ரொம்ப
அழகா இருக்கீங்க, இப்ப கூட அப்படிதான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எது அப்படின்ற மாதிரி அவ கேட்பாளா. இல்ல நீங்க குழந்தையிலயும் சரி இப்பயும் சரி ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன், மற்றபடி நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவனும் மழுப்பி பேசிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பான்ல, நல்லா தூக்கமே இல்லாமல் இப்போ வந்து இப்படியே கண் முழிச்சிட்டான். அப்போ அவனோட தலையில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க துண்டெல்லாம் போட்டு வச்சிருந்திருக்காங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாரா இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா, இவன் பக்கத்திலேயே பார்த்துக்கிட்டு. அப்படியே என்ன கண்டுக்காத மாதிரியே பேசுவா, இப்போ மட்டும் என்ன இவ்வளோ அக்கறை இவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பெட்ஷீட்டை போத்தும் போது அவள் உடனே எந்திரிச்சிடறா. அப்புறமேட்டு அவனும் ஒரு மாதிரி கேட்குறான், எதுக்காக என்ன பார்க்க வந்தா? அதான் நான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம லவ்வர்ஸா இல்லைனா ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க முடியாதுன்ட்டு. அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்காக இங்கெல்லாம் வந்த? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்னோட அசிஸ்டன்ட் சொன்னாரு, அதனால தான் நானும் ஓடிட்டு இங்கே வந்தேன். நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? சரி இரு, நீ ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்க, நான் உனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கீழே போறா. போயிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே சமைக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இன்ஸ்டன்டா சமைச்சு சாப்பிட்றத மட்டும் தான் சாப்பிடுவாங்க போல, இங்கே காய்கறி எதுவுமே இல்லை சமைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மேலே நம்ம ஹீரோ வந்திருப்பான்ல, அவன் அப்படியே நடந்து போகும்போது கீழே நம்ம ஹீரோயினோட பர்ஸை பார்க்குறான். இதை வேற கண்ட இடத்துல போட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு மெடிக்கல் சீட் இருக்கு. என்னடா இது ஏதோ மெடிக்கல் சீட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆப்ரேஷன் பண்ணிருப்பாள்ல, அதுக்கான மெடிக்கல் சீட் போல இது. இதை பார்க்கும்போது இவனால நம்பவே முடியல, என்னது இவளுக்கு கேன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தகச்சு போய் அதை பார்த்துட்டு இருக்கான். இல்ல இது உண்மையா இருக்க முடியாது, இவளுக்கு எப்படி கேன்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்கிங்கோட யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ கரெக்டா ஹீரோயினும் டே என்னடா அவன் வீட்டில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவன் கையில அந்த மெடிக்கல் சீட் இருக்கிறத பார்த்துடுறா. டே நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் இல்லடா, அது சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னது கேன்சர் இருக்கிறது உனக்கு சும்மாவாடி? ஏன்டி 3 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லல. நல்லா கேட்குறேன், நான் உன்னோட ஃப்ரெண்டு தானா? சின்ன வயசுல இருந்து நான் உன் கூட தானே இருக்கேன், சின்ன வயசுல இருந்து எது நடந்தாலும் நான் அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது டேய் சும்மா அதை பற்றியே பேசாதா, அது எப்பயோ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கீழே மட்டும் போவா. அந்த நேரத்தில் இன்னும் விடாம பின்னாடியே வந்துட்டு என்னடி நினச்சிட்டு இருக்க, என்னடி சரியாச்சு, அந்த கேன்சர்ன்றது உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சாடி, எப்படி இதை உன்னால மறைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கேட்டுட்டே இருக்கும்போது யாருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இருந்து யாரோ கேட்குறாங்க. யாருடா அதுன்னு பார்த்தா இவங்க 2 பேரோட அம்மாவும் தான் நிற்கிறாங்க. இப்போ இவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போதே தெரியுது அவளோட அம்மாவுக்கு நம்மளோட பொண்ணுக்கு தான் கேன்சர் போல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி எதையும் நம்ப முடியாம நம்மளோட பொண்ணு நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இவளுக்கு கேன்சர் இருக்கு, அது சாதாரண நோயெல்லாம் கிடையாது, இது ரொம்ப சீரியஸ் ஆனது, நம்ம இப்போ உடனே போய் உன்னோட அப்பா கிட்ட அதை பற்றி சொல்லணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேகமாக அங்கிருந்து வெளியே போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்தத்துக்காக போயிட்டே இருக்கும்போது ஹீரோவும் பின்னாடி போகலான்னு பார்க்குறான். பட் அவனோட அம்மா பிடிச்சி வச்சுக்கிறாங்க, ஏன்னா அவனுக்கே உடம்பு சரியில்லை. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவளோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல அவளோட தம்பியும் அவளோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் தடுத்துட்டு இருக்கா, அம்மா வேணாமா சொல்லாதமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க சொல்லிடுறாங்க எங்க நம்ம பொண்ணுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எது கேன்சரா? என்னடா உன் அம்மா இதை காமெடி பண்ணிட்டு இருக்கா? எங்க நான் காமெடி பண்ணல, உண்மையாவே நம்ம பொண்ணுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களால அதை நம்ப முடியல. 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, என்ன இது பொசுக்குன்னு கேன்சர்னு சொல்றாங்க, நல்லா தானே இவ இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நம்புற மாதிரி தெரியல. சரி ஓகே நம்ம இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவளோட ரூமுக்கு அவளோட அம்மா போறாங்க. அந்த இடத்துல நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாங்க போல. அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே அவகிட்ட காட்டி இது எல்லாமே என்னடி உனக்கு சரியா போச்சுன்னு சொல்றியே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அம்மா சரியா போச்சுதாமா, பட் இருந்தாலும் இப்போ அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கணும், அதுக்கு தான் நான் இதை எடுத்துட்டு இருக்கேன், மற்றபடி எனக்கு சரியாயிடுச்சுமா, ஏமா நம்ப மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே அவளோட வயிற்றெல்லாம் பார்க்குறாங்க. அங்கேயும் ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு. எப்படி உன்னால முடிஞ்சிச்சு இத்தனை வருஷம் 3 வருஷம் எப்படி அதை எங்ககிட்ட சொல்லாம இருக்க முடிஞ்சு? நான் தாண்டி உனக்கு கஷ்டப்பட்டு பெத்தேன், நான் சாப்பிட்ட சாப்பாடை உனக்கு கொடுத்து என்னோட ரத்தத்தை உனக்கு கொடுத்து நான் ஒரு 20 மணி நேரம் பிரசவ வார்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெத்தேன். அப்படிப்பட்ட என்கிட்ட எப்படி உன்னால இந்த உண்மையை சொல்ல முடியாம மறைக்க முடிஞ்சிச்சு? நான் வேற யாராவது ஒருத்தியாடி, உன்னோட அம்மா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரனும் அந்த அப்பாவும் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவரும் அழுகிறாரு, என்னடி சொல்ற, பணம் இது எல்லாமே உண்மைதானா? இது எல்லாமே என்னோட தப்பு தான் இல்ல, அவளை நல்லபடியா பாத்துக்கல, நம்ம அவளை பணம் சம்பாதிக்கிறதுக்காக அமெரிக்கா அனுப்பி வச்சோமே தவிர அங்க அவ எப்படி இருக்கா என்ன பண்றா அது எதுவுமே நம்ம சரியா கேட்டு கவனிக்கல. அதனால தான் இதை நம்ம கிட்ட சொல்றதுனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவளும் இதை எதுவுமே சொல்லல. அவளுக்கு நம்ம ஒரு நல்ல பேரண்ட்ஸா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா பாத்தீங்கன்னா உடனே கீழே போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டு இருக்கா, அம்மா எனக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுமா, அது 3 வருஷம் ஆயிடுச்சு தான், ஆனா இப்போ நான் நல்லா இருக்கேன், அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவுமே இதுக்கப்புறம் நடக்காதுமா, நான் இப்போ பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், அது உங்களுக்கு ஏன் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மறுபடியும் அதே தான் பேசிட்டு இருக்கா. இப்போ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவளோட அம்மா அப்படியே கோவத்தோட கீழே போயிட்டு இந்த ட்ரம்ஸ்லாம் வாசிப்பாங்கல்ல எப்பயுமே கோவமா இருந்தா, அதனால அதை வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி மூலையில உட்காந்துட்டு இருக்காங்க. அவளோட அப்பா ஒரு பக்கம் இருக்காரு, அந்த பிரதர் ஒரு பக்கம் இருக்கான், இவளும் ஒரு பக்கம் சேடா உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து நிறைய விஷயங்கள் நினைச்சு
முழிச்சு பார்க்குறாங்க. கீழே அந்த ட்ரம்ஸ் வாசிக்கும் போது, அதாவது நம்ம ஹீரோனோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயினை விட்டுட்டு இவங்க மட்டும் தனியாக போயிருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் அவள் அந்த இடத்துக்கு வந்திருப்பா அந்த பின்னை கொடுக்கறதுக்காக. அதை அவங்க வாங்கி வச்சுட்டு ஒரு மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இங்கெல்லாம் இதுக்காக வந்தா ஓடு அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. கொஞ்சம் கூட அவன் மேலே பாசமே இல்லாமல் அவள் வேலையை விட்டுட்டு வந்துட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவளை அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களோட சின்ன பையனை பற்றி நல்லா சாதகமாக பேசியிருப்பாங்க. அவன் கேட்கறது எல்லாத்தையுமே வாங்கி தான் கொடுக்கணும், ஏன்னா அவனுக்கு ஹார்ட்ல ஓட்டர் இருந்துச்சு சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினும் சொல்லியிருப்பா, அம்மா அவனுக்கு சின்ன வயசுல தான் ஹார்ட்ல ஓட்டர் இருந்துச்சு, இப்போ நல்லா தானமா இருக்கான், ஃபர்ஸ்ட் நல்லா இல்லாதவங்களை கவனிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கத்தோட பேசியிருப்பா. இப்போ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அன்னைக்கே அவள் என்கிட்ட இன்டெரக்டாக சொல்லியிருந்திருக்கா, அதை நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க பயங்கரமா. என்னோட பொண்ணு நான் தான் இந்த மாதிரி குறையோட பெத்து எடுத்துட்டேன், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், ஏன் அந்த கடவுள் என்னோட பொண்ணுக்கு இந்த நோயை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலங்கி அழுதுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவனோட அம்மா பாத்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஆனா அதை சாப்பிடலாம் மனசே இல்லாம ஒரு மாதிரி சேடா உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து அவனோட அம்மா அவன் கேட்கறாங்க, ஏன்டா நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிருந்தல, அப்போ உனக்கு இந்த விஷயம் தெரியலையாடா, அமெரிக்காவுக்கு தானே போனேன், அவளை பார்த்துருப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது அவனும் இந்த இடத்துல சில விஷயங்களை நினைச்சு பார்க்கறான். அதாவது அவன் பிசினஸ் ட்ரிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கும் போது ஹீரோயினை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்திருப்பான். அந்த நேரத்தில் அவளையும் பார்த்துருப்பான். பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவள் ரொம்பவே வெயிட் கம்மியான மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அப்பதான் அவளுக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். அப்படியே பேசலாம்னு சொல்லி போகும்போது அந்த நேரம் பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜாக் இருக்கான்ல, அவன் பக்கத்திலே இருந்திருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே அவகிட்ட எதுவுமே பேசாம அவன் அப்படியே ரிட்டர்ன் வந்திருப்பான். ஹீரோயினும் திரும்பி பார்த்துருப்பா, ஆனால் அவளுக்கு தெரியல அது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்துல இருந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பயங்கரமா அவாய்ட் பண்ணியிருப்பான். இதுக்கப்புறம் நம்ம அவளை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எத்தனை டைம் கால் பண்ணாலும் சரி மெசேஜ் பண்ணாலும் சரி இவன் எதுக்குமே ரிப்ளை கூட பண்ண மாட்டான். ஈவன் அவள் பர்த்டேவுக்காக விஷ் பண்ணியிருப்பா, அதுக்கு கூட இவன் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக இருந்திருப்பான். ஆல்ரெடி அவள் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுலேருந்து ரொம்பவே டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆயிருப்பா. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோவும் இப்படி அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருப்பான். அப்போ தான் அவள் இன்னும் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆயிருப்பா. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஹீரோயினோட விண்டோவை பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் இவளை எப்படி அவாய்ட் பண்ணேன், எனக்குலாம் மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேடாக பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.